கார்த்திக் தீபா சீரியல்ல அடுத்து என்ன கதைக்களம் கொண்டு போகலான்னு பார்க்கலாம் வாங்க. தீபா வந்து ஆவேசமாக வந்து சிதம்பரத்துக்கிட்ட வந்து கையெழுத்து போட முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதே சமயத்தில் வந்து ஐஸ்வர்யா வந்து அங்கே நின்று, நான் தான் சொன்னேன்ல அவள் கேட்கவே மாட்டா, அவளை போய் நீங்கள் மடக்கிடலான்னு நினச்சிங்களே, இதெல்லாம் சரி வராதுன்னு. அவள் கண்ணில் அவங்க அப்பாவை பற்றி பேசணுன்னு பயம் வந்துருச்சு. அதை ஒரு பாயிண்ட் போகிறோம், இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன், என் வேலையை காட்ட வேண்டிய இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியலன்னு ஐஸ்வர்யா கேட்டோன்னே, உனக்கு புரியிறப்ப புரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம சிதம்பரம். தீபா வந்து மீனாட்சிக்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம், சிதம்பரம் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நான் போனேன் அப்படின்னு. நீ ஏன் தனியாக போனேன் தேவையில்லாமல் அப்படின்னோடனே, இல்லை அவர் நான் தான் பல்லவிங்கிற விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட பேசி வர சொல்கிறாரு, அதனால தான் போனேன் அப்படின்னோடனே, ஓ அவருக்கு எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நிச்சயமாக வேறு யார் மூலமாக தெரிஞ்சிருக்கும், நிச்சயமாக ரூபஸ்ரீ மூலமாக தான் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன எதுக்காக வர சொன்னார் அப்படின்னோடனே, அவர் கம்பெனிக்கு பாடுறதுக்காக அக்ரிமெண்ட் என்ன சைன் பண்ண சொன்னார், காசெல்லாம் கொடுத்துட்டு. அவ்வளோ தெரியுமா அவருக்கு, நீ என்ன சொன்ன அப்படின்னோடனே, நான் என்ன சொல்லுவேன், முடியாதுன்னு சொன்னேன், அப்போ அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போடாமல் வந்துட்டியா அப்படின்னா, ஆமாம் அது மட்டும் இல்லை, உண்மையை சொல்லுவேன்னு என்னை மிரட்டினாப்புல அப்படின்னோடனே, நீ என்ன சொன்ன பயந்துட்டேயா அப்படின்னோடனே, நான் சேச்சா தைரியமாக சொல்லிட்டேன், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நானும் இந்த உண்மையை வந்து மறைச்சி மறைச்சி ரொம்ப கஷ்டமாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, சூப்பர் தீபா, நல்ல வேலை, நீ நல்ல காரியம் செஞ்ச, பட் இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து அவன் வந்து என்ன வேணாலும் செய்வாங்க, அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், முடிஞ்சளவு நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து தர்மலிங்கம் ஃபேமிலி வந்து இருக்காங்க. வீட்டில் வந்து ஜாமான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன லிஸ்ட் இவ்வளோ பெருசாக போட்டு கொடுத்துருக்க, இப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு, அதை வச்சு தீபா காசு கொடுத்துக்கிட்டு இருக்கா, அதை வச்சு சமாளிக்கலான்னு பார்த்தா, நீ இப்படி இவ்வளோ ஜாமான் வச்சுருக்கேன்னு. ஏங்க நான் என்ன தேவையில்லாத தான் வாங்கினேன், வேணுங்கிற ஜாமான் தான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னோட, சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்ப வந்து பேக் எடுத்துகிட்டு போகிறப்ப வர்ற வழியில் ஒரு வேனில் வந்து தர்மலிங்கம் அவரை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் யார் தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா, சிதம்பரம் ஆளுங்க தான் தூக்கிட்டு வராங்க. சிதம்பரத்துக்கு முன்னாடி வந்து தர்மலிங்கத்தை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, யார் சார் நீங்கள், எதுக்கு என்ன தேவையில்லாமல் இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சார், நான் ஒரு கம்பெனி ஆடியோ கம்பெனி வச்சுருக்கேன், என் பேர் சிதம்பரம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் 35 வருஷம். ஆமாம் சார், நல்லா தெரியுமே உங்களை, உங்கள் கச்சேரியில் எனக்கு வந்து நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் சார், அப்புறம் ஏன் சார் என்னை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா, அதுக்காக இப்படியே அழைச்சிட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் பொண்ணு தானே பல்லவி, பல்லவி கிடையாதுங்க தீபா அப்படின்னா, பல்லவியாக தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கால, நடிச்சிட்டு இருக்கால, ரூபஸ்ரீக்கு கூட வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே அப்படின்னா, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, ஏற்கனவே எனக்கு தெரியும், என் கம்பெனிலையும் அவங்க வந்து பாடணும் உங்கள் பொண்ணு, அதுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் பொண்ணை கேட்காம நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கங்க, கார்த்தி தம்பிக்கு இந்த விஷயம் வந்து எதுவுமே தெரியாது, அதனால் வந்து தெரியாமப்படுத்தாமல் இருக்கணும்னா, அவங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சால் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும், உங்கள் பொண்ணை சமாளிக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை சார் முடியாது அப்படின்னோடனே, அங்கே இருக்கிற ஆளுங்க யாரோ ஒருத்தர் வந்து பட்டுன்னு அடிச்சிடுறாங்க. பேசிகிட்டு இருக்கப்போ ஏன் மேலெல்லாம் கை வைக்கிறீங்க, இங்கே பாருங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அந்த இடத்துல. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து வெளியில் போனவங்க ஆளையே காணுமே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கப்ப, தீபாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. அப்பாவை காணும், போனவங்க ஜாமான் வாங்குறவங்கன்னு போனவங்க அப்படின்னோடனே, தீபா இங்கே பதட்டப்படுறாங்க. மீனாட்சிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை வந்து சிதம்பரத்தோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொன்னோன்னே, தெரியல, பேசாமல் கார்த்திக்கிட்ட சொல்லலாமா அப்படின்றேன். நம்ம தேடி பார்த்தா கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம், கார்த்திகிட்ட சொல்கிறது தான் சரி அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. இருங்கக்கா, முதல்ல வந்து நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு. நம்ம எங்கே போய் தேடுறது, அதனால் தைரியமாக கார்த்திகிட்ட சொன்னால் தான் இதில் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னோடனே, தீபா வந்து கோபமாக முடிவு பண்ணுறாங்க சிதம்பரத்தை பார்க்குறது.